அடுத்த 5 வருஷத்துல நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால, நம்ம இதே மனுஷனா இப்படியே இருப்போமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு அடையாளம் இருக்கும் நமக்கு. இன்னைக்கு இருக்கிற அதே அடையாளத்த கண்டிப்பா நம்ம வச்சிருக்க போறது இல்ல. அப்போ அந்த அடையாளம் எப்படி இருக்குன்றத நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல உங்க வாழ்க்கை வந்த மாரி இருக்கட்டும், என்னோட அடையாளம் அது எப்படி ஷேப் பண்ணுதோ பண்ணிக்கட்டும்னு விட்டுருக்கீங்களா? நம்மள்ல நெறைய பேர் அந்த அடையாளம் எப்படி இருக்குன்றத அப்பப்ப கனவு கண்டாலும், அத உருவாக்க முயற்சி பண்ணாலும், மேக்ஸிமம் அத வந்து நம்ம யாரும் முழுசா கொண்டு போய் அந்த புது அடையாளத்துக்கு நம்மள தயார்படுத்திக்கிறது கிடையாது. அப்போ ஃபைனலா என்ன நடக்கும் அப்டின்னா, வாழ்க்கை வந்த மாரி தான். இன்னைக்கு நான் என்ன முயற்சி எடுக்கிறேன், அது நாளைக்கு என்ன நடக்குது, இல்ல அது எப்படி அன்ஃபோல்ட் ஆகப்போகுது அப்டின்றதுல நம்ம கண்ட்ரோல் இல்லாம, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு இடத்துக்கு கண்டிப்பா போயிருப்போம். நம்ம மாறியிருப்போம். ஆனா அது நம்மளுடைய கண்ட்ரோல்டு ஐடென்டிட்டியா இருக்காது. இந்த வீடியோ முழுசா ஒரு ஃப்யூச்சர் ஐடென்டிட்டி, அதாவது உங்கள எதிர்காலத்துல எப்படி அடையாளப்படுத்திக்கிறது, அந்த அடையாளத்துக்கு எப்படி நகர்றது, இத எப்படி நீங்க புரிஞ்சுக்கணுன்றத தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோல நம்ம எவ்வளோ பாசிட்டிவா இருந்தாலும், நம்மளுடைய சிந்தனைகள் வந்து முழுக்க முழுக்க எதிர்காலத்தை நோக்கி இருந்தாலும், அந்த மாற்றங்கள் நடக்கிறதுக்கு ஏன் லேட் ஆகுது, முக்கியமா எந்த விஷயம் உங்கள தடுக்குதுன்றதையும் இந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 4 ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன். முதல் விஷயம், யூ டோன்ட் அட்ராக்ட் வாட் யூ வாண்ட், யூ அட்ராக்ட் ஹூ யூ ஆர்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஈர்க்கக்கூடிய விஷயம் அப்படின்றது நம்ம என்ன வேணும்னு கேட்கறதுனால வாழ்க்கையில் வர்றதில்ல, நீங்கள் யாருன்றதை பொறுத்து தான் அது ஈர்க்கப்படுது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது நம்ம வீட்டில் ஏசி இருக்கும். ஏசியில் ஒரு டெம்பரேச்சர் செட் பண்ணுறோம். ஒரு 25 டிகிரிஸோ 24 டிகிரிஸோ செட் பண்ணுறோம்னு வச்சுப்போமே. அந்த ரூமோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதாவது ஹாட்டாக இருக்கும். தென் ஏசி ஆன் பண்ணும்போது அந்த ரூம் வந்து கூலாக ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஒரு 25 டிகிரி செட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் அந்த சில்னஸ் அதிகமாகும்போது அது 24, 23 கூட போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஏசியில் வந்து அந்த செட் லிமிட் வச்சுருக்கிறதுனால அந்த தெர்மோஸ்டேட் என்ன பண்ணுன்னா, அந்த டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகும்போது நம்ம செட் பண்ணியிருக்க அந்த நார்மல் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் மேனிஃபெஸ்டேஷனும் ஒர்க் ஆகும். இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தின் மேலே ஆசைப்படுறீங்க, அதை ஈர்க்க நினைக்கிறீங்க. உடனே நமக்கு நிறையா பணம் வரும், வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், ஒரு அளவுக்கான சக்ஸஸ் வரும். ஆனால் அதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. காரணம், நீங்கள் ஈர்க்கக்கூடிய 10 விஷயம் நடக்குது, ஆனால் அதை தாண்டி இருக்க ஒரு 4 விஷயம் நடக்கலைன்னா, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தெர்மோஸ்டேட்டில் எப்படி டெம்பரேச்சர் செட் பண்ணி வச்சுருக்கிறோமோ, நம்மளுடைய அடையாளத்தை அந்த தேவைக்கு மேலே அமைச்சிக்கல. ஒரு 3லேருந்து 4 லட்சம் ஒரு சேலரியாவோ இன்கம்மாவோ உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுது. ஆனால் அதை தாண்டி என்னால் போகவே முடியல அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. காரணம், அதுக்கு மேலே போகும்போது உங்களுடைய அடையாளம் அதை ஏற்றுக்கலை. இதனால தான் நீங்கள் வந்து ஒரு குயிக் சக்ஸஸ் பார்க்குற ஆட்கள், மேபி லாட்ரி வின் பண்ணுறவங்க கூட அதுக்கப்புறமா திரும்ப அந்த லெவல் ஆஃப் வாழ்க்கை ஏன் வாழ்கிறதில்ல. ஒரு சில நேரங்களில் குயிக் சக்ஸஸ் பார்த்து லைஃப்பில் ரொம்ப பீக்குக்கு போகிற சில பேர் கூட அதற்கு மேலே ஏன் போக முடியல அப்படின்னா, அதோட மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகாமல் போகல, அவங்களுடைய சிந்தனைகள் வந்து நெகட்டிவாக போயிடல. அதுக்கு மேலே போகிறதுக்கு அவங்களுடைய அடையாளம், அந்த ஐடென்டிட்டி ஏற்றுக்க மாட்டேங்குது. இப்போ நமக்குள்ளேயே காரை பற்றின ஒரு ட்ரீம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காருக்குண்டான ட்ரீமில் நம்மளே சில பேர் பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 டிஃப்ரெண்ட் கார் வச்சுருப்போம். நல்லா கவனிச்சிங்கன்னா, எந்த கார் வந்து இன்றைக்கி ஈஸியாக இருக்குது, இல்லை எந்த கார் வந்து நம்மளால் நம்ப முடியுதோ அதை மேனிஃபெஸ்டேஷன் கொண்டு வந்துடுவோம். இன்னொரு அதை விட ஒரு ஹை எண்ட் காரை வந்து எப்பவுமே ட்ரீம் லெவல்லே வச்சுருப்போம். இதுக்கு காரணம், நம்ம அதை ஈர்க்கிறதுக்கு உண்டான மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியாதுன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இந்த ஒரு சின்ன காரை ஈர்க்கிற நீங்கள் ஏன் இந்த லக்ஸரி காரையும் சேர்த்து ஈர்த்துட்டு போகலாம்ல. ஏன் முடியலன்னா, உங்கள் ஐடென்டிட்டியை ஒத்துக்க மாட்டேங்குது. அது எப்படி எனக்கு கிடைக்கும், இந்த வேலை இருக்கும்போது எப்படி அது நடக்கும்னு சொல்லி நமக்கு ஒரு சின்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அப்போது அடையாளத்தை மாற்றும்போது, நீங்கள் எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழணும்னு முடிவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கான்ஷியஸும் அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இங்கே மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸ் என்ன பண்ணுன்னா, நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை ஈர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே உங்கள் அடையாளம் அப்படின்றது அந்த ஏசியில் இருக்கிற தெர்மோஸ்டேட் மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் உயர்த்தி வச்சுக்க முடியும். அந்த உயர்வுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மேலே கொண்டு போக முடியும். இங்கே உங்கள் அடையாளம் என்னவோ அதுதான் சிந்தனைகளாக மாற்றப்படுது. அந்த சிந்தனைகள் தான் அடுத்தது ஆக்ஷனாக, செயலாக மாறுது. அது பின்னர் வந்து உங்களுக்கு தேவைப்படுற ரிசல்ட்டை கொடுக்குது. 2வது விஷயம், நம்மளுடைய கான்ஷியஸ் அப்படின்றது நம்ம அடையாளத்துக்குள்ளே எது பொருந்துமோ அந்த பவுண்ட்ரிக்குள்ளே மட்டும்தான் உங்கள் ஆசைகளை அமைச்சுக்க சொல்லும். நமக்குள்ளே RASன்னு ஒரு விஷயம் இருக்குது, ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இது நமக்குள்ளே எது போகணுன்றத நிர்மாணிக்குது. இது நம்ம தகுதிக்கு என்ன முடியும், நம்மளுடைய அளவுக்குள்ளே எது இருக்குது அப்படின்றத ஃபில்டர் பண்ணிட்டே இருக்கும். சிம்பிளாக சொல்லணுன்னா, உங்கள் சிந்தனைகளுக்குள்ளே எந்த விதமான அடையாளத்தை வச்சுருக்கீங்களோ அந்த அடையாளத்துக்கு தகுதியான விஷயங்களை மட்டும்தான் காமிக்கும்.
அதை தாண்டி ஒரு விஷயம் உங்கள் லைஃப்குள்ளே வந்தால் இது நமக்கு முடியாது, இது நடக்காதுன்ற அந்த ஃபில்டரையும் அதுதான் க்ரியேட் பண்ணும். இதுக்கு முன்னாடி பேசும்போது அந்த கார் பற்றின ஆசையை நான் சொல்லியிருந்தேன். ஏன் வந்து ஒரு சாதாரண காரை மேனிஃபெஸ்ட் பண்ணுற நீங்கள் ஏன் உங்கள் லக்ஸரி காரான அந்த ட்ரீமை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த இடத்துல இது எனக்கு இப்போ தகுதியானது கிடையாது. அதுக்கு என்னெல்லாம் காரணம் சொல்லும், அந்தளவுக்கு எனக்கு வேலை இல்லை, ஸோ அடுத்த ஒரு 5 வருஷம் வேலை செஞ்சால் தான் எனக்கு அதுக்கான பணம் வரும், இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணால் தான் வாங்க முடியும் அப்படின்னு நமக்குள்ளே அந்த ஃபில்ட்ரேஷனை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். இங்கே யாருக்கெல்லாம் பணம் ஒரு பிரச்சனையாக இருக்கோ அவங்களுக்குள்ள நான் வந்து பணத்தை நிர்மாணிக்கிறது சரியில்லை, எனக்கு சம்பாதிக்கிறதுக்கான தகுதி இல்லை, இல்லை எனக்கு அதுக்கான படிப்பு இல்லைங்கிற ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை கேரி பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரே மாதிரியான சிஸ்டம் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு மட்டும் அந்த ஒரு துறையிலையோ இல்லை தொழிலையோ அவங்களால வளர முடியுது, அடுத்தவங்கள விட ரொம்ப வேகமாக ரொம்ப பெரிய அளவுக்கு ஜெயிக்க முடியுது. காரணம் என்னென்னா, இங்கே அவங்க பார்க்கக்கூடிய கண்ணோட்டமும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கையாளுற விதமும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசன்றது நம்ம அடையாளத்தை எந்த அளவுக்கு தகுதிப்படுத்தி வச்சுருக்கோம், நம்ம எந்த அடையாளத்துலேருந்து அந்த வேலையை அணுகிறோன்றதை பொறுத்து தான். ஏன் ஒரே பிஸ்னஸில் வேறு வேறு லெவலில் சில பேர் இருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய அடையாளத்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு செயலை செய்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸை பண்ண முடியும் நம்புகிறோம், அந்த அளவுக்கு தான் பணத்தையும் நம்ம எதிர்பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல உங்களோட அடையாளத்தை நீங்கள் மாற்றிக்க முடிஞ்சிட்டா, அந்த RASன்னு ஒரு ஃபில்டர் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபில்டர் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். இது வரைக்கும் கண்ணு முன்னாடி இருந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ விசிபிளாக ஆரம்பிக்கும். பிகாஸ் உங்களுடைய ஐடென்டிட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. இப்போ ஒரு சில பேர் வந்து ஒரு சாதாரண வேலைக்கு போய்ட்டுருப்பீங்க, இல்லை ஒரு சின்ன வருமானம் இருக்கிற ஒரு தொழில் பண்ணிட்டுருப்பீங்க. உங்கள் தாட் ப்ராசஸ் அலைன் ஆகும்போது, சம்டைம்ஸ் மேனிஃபெஸ்ட்லாம் பண்ணும்போது, ஏன் உடனே ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறீங்க, ஏன் இருந்த தொழிலையே உங்களுக்கு வருமானம் அதிகமாக திடீர்னு அப்படின்னா, உங்கள் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வந்து அந்த ஐடென்டிட்டி கொஞ்சம் ட்வீக் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதே உங்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும் 5 வருஷத்துக்கு அப்புறம் இல்லை 10 வருஷத்துக்கு அப்புறம்ன்றதை இப்போ உருவாக்குனீங்கன்னா, நீங்கள் அடைகிற இந்த சின்ன சின்ன வெற்றிகள் இல்லை அந்த மொமெண்டம் சக்ஸஸ் அப்படின்றது ஒரு லைஃப் லாங் மொமெண்டமாக மாற ஆரம்பிக்கும். அங்கே தான் அந்த அடையாளத்துக்கு தகுதியான வெற்றிகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. சில நேரங்களில் நீங்கள் குயிக் சக்ஸஸ் ஃபீல் பண்ணுவீங்கள்ல, டெக்னிக்கலி அது ஒரு பெரிய ஐடென்டிட்டி ஷிஃப்ட் நடக்கிறனால தான் அது உங்களுக்கு கிடைக்குது. 3வது விஷயம், நம்ம எதிர்காலத்தில் எப்படி இருப்போன்றதை வச்சு தான் இன்றைக்கி நம்முடைய முயற்சிகளையும் சிந்தனைகளையும் மாற்றணும். நம்ம இதெல்லாம் பண்ணுனா எதிர்காலத்துக்கு போயிடுவோன்றது தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட மைண்ட் செட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இங்கே ஏன் நிறைய பேர் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறத கோலாக வச்சுருப்பாங்க, ஏன் வந்து நாளைக்கு கிடைக்க போகிற ஜாப் எனக்கு நான் முதல் முடிச்சுக்கிறேன், அது எனக்கு கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா நான் அடுத்ததை பிளான் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கன்னா, இவங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, முதல்ல இது எனக்கு கிடைச்சாதான் அடுத்தது இதை நான் செய்ய முடியும், இதை நான் செய்யும்போது தான் நான் அங்கே போக முடியும். அதாவது நான் வந்து ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும்ல, அதை நான் முதல் முடிக்கிறேன், அது முடிச்சுட்டா அதுக்கப்புறமா எனக்கு வேலை கிடைக்கும், வேலை கிடச்சிட்டா எனக்கு தைரியம் வரும், பணம் வரும், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் நான் பிளான் பண்ணுறேன். அதாவது இது ஒரு ஃபார்வர்ட் அப்ரோச் மாதிரி. ஆனால் இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்டிங்ன்றது ஒரு ரிவர்ஸ் மெக்கானிசம். உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கும் அந்த புது அடையாளத்தில், ஃப்யூச்சர் ஐடென்டிட்டியில், அவன் இன்றைக்கி இந்த அடையாளத்தில் இருந்தால் என்ன மாதிரியான ஆக்ஷன் பண்ணுவான், என்ன மாதிரியான செயலை செய்வான், இந்த அடையாளமும் இந்த ஆக்ஷன் இருக்கிற ஒருத்தன் எப்படி நடந்துக்கணும், இந்த ரிவர்ஸ் அப்ரோச் தான் வந்து ஐடென்டிட்டி ஷிஃப்டிங்கில் ரொம்ப முக்கியமானது. ஆனால் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நான் காமிச்சிருக்க அந்த இமேஜ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, when I have that money, அதாவது அந்த பணம் என்கிட்ட இருக்கும்போது அதுக்கப்புறமா நான் வந்து தைரியமாக ஃபீல் பண்ணுவேன், செயல்படுவேன். இந்த ரெண்டும் நடந்தால் அதுக்கப்புறமா இந்த பர்சனாக மாறுவேன். அதாவது எனக்கு பணம் வந்தால் தான் நான் சந்தோஷமாக இருக்க முடியும், எனக்கு வேலை கிடைச்சா தானே பணம் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தற்காலிக நிலைகளை வச்சு தான் நம்ம லைஃப்பை பார்ப்போம். அப்போது நமக்கு அந்த ஓல்டு செல்ஃபில் மாற்றங்கள் அப்படின்றது நம்பிக்கைக்குரிய அளவில் இருக்காது. ஸோ எப்பவுமே நம்ம அந்த ஃப்யூச்சருக்கான தேவை என்ன, அதுக்கு இன்றைக்கி நான் எப்படி நடந்துக்கணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் லைஃப் மாறும். இதை இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னா, இன்றைக்கி ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, இன்றைக்கி ஏதோ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா, நீங்கள் எப்படி அந்த கேள்வியை கேட்டுக்கணுன்னா, என்னோடய ஃப்யூச்சர் செல்ஃப், அதாவது என்னோடய எதிர்கால அடையாளம் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், எப்படி முடிவெடுத்திருக்கோம், இப்படி தான் அந்த கேள்வி இருக்கும். உங்கள் தினசரி ரொட்டீனில் அங்கங்கே உங்களுடைய அந்த ஃப்யூச்சர் செல்ஃபை மைண்டில் வச்சுக்கிட்டு சின்ன சின்ன செயல்களையும் முடிவுகளையும் செஞ்சிங்கனாவே உங்களுக்கு அந்த ஃப்யூச்சர் செல்ஃப் எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக அடையாளப்படுத்திக்க முடியும். இந்த ஃப்யூச்சர் ஐடென்டிட்டி எப்படி இருக்கணுன்றதை உருவப்படுத்தி அதை ஸ்ட்ரக்சர் பண்ணிவிட்டு அதுக்கான கேப்ஸ் என்னென்னு ஃபைண்ட் பண்ணி அதை எப்படி நீங்கள் ஆர்கனைஸ்டாக கொண்டு போகணுன்றதான் அந்த எலைட் கிளப் கோர்ஸினுடைய அண்டர்ஸ்டாண்டிங்.
ரீசெண்டாக ஒரு லாஸ்ட் 5 மந்த்ஸ்க்குள்ளே எலிட் கிளப்னு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறேன். இதனுடைய அடிப்படையே இந்த ஐடென்டிட்டி ஷிஃப்டிங் தான். அதாவது நீங்கள் ஆசைப்படுற அந்த அடையாளம் என்ன, இன்றைக்கி உங்களோட அடையாளம் என்ன, இதுக்கு ரெண்டுக்கும் உண்டான இடைவெளி எப்படி இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணணும், அதில் எந்த போர்ஷனுக்கு மேனிஃபெஸ்டேஷன் அவசியம், எதில் லைஃப் அப்ளிகேஷன் அவசியம், இதை பிரித்து தான் இந்த பர்சனல் கோச்சிங் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். கடைசி விஷயம், உங்களோட அடையாளம் தான் இன்றைக்கி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை தடைகளை நகர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம கான்ஷியஸ் மைண்டில் இது எனக்கு வேணும், இது எனக்கு நடக்கணும்னு நம்ம ஆசைப்பட்றோம், இல்லை எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்மளோட இப்போ இருக்கிற அடையாளம் என்ன சொல்லுது, அதெல்லாம் இப்போ நடக்காது, அது நான் கிடையாது. அதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணுன்னு விருப்பம் இருக்குது, ஆனால் இன்றைக்கி வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன், அதெல்லாம் நீ பண்ண முடியாது. நீ எப்படி பண்ணுவ? உன்னோட தகுதி என்ன, உன் அறிவு என்ன, அது எப்படி நீ சேஃபாக கொண்டு போக முடியும்? அப்போது நம்ம ஆசைகளுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் சம்டைம்ஸ் நமக்குள்ளே அது எமோஷ்னலாக ஒட்டலைன்னு சொல்லுவோம்ல. சும்மா கேட்க நல்லா இருக்குது, எனக்கும் BMW வேணும், எனக்கும் இப்படி ஒரு வில்லா இருக்கணும், எனக்கும் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியில் ஒர்க் பண்ணணும், செட்டில் ஆகணும், ட்ராவல் பண்ணணும்னு தோணுனா கூட அந்த சிந்தனைகள் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு மேலே நிற்காது. நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, சரி இதெல்லாம் சொன்னோம், அன்னைக்கு நல்லா இருந்துச்சு, இப்போ பொருந்தலையேன்னு தோணும். ஏன் பொருந்தலைன்னா, அந்த இலக்குக்கு தகுதியான அடையாளத்தை நீங்கள் இன்னும் வளர்த்துக்காமல் இருக்கீங்க. கான்ஷியஸ்க்கு எப்பவுமே நம்ம அடையாளம் மாறுறதுக்கு எவிடன்ஸ் வேணும். சின்ன சின்ன முயற்சிகள், சின்ன சின்ன சிந்தனை மாற்றங்கள், செயலில் செய்கிற மாற்றங்கள், உங்களுடைய எதிர்காலத்து அடையாளத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் இதை கொண்டு வர ஆரம்பிக்கும். நம்ம சொல்லுவோம்ல, ஒரு செயலை 21 நாள் பண்ணுங்கள், 40 நாள் பண்ணுங்கள், இல்லை 30 நாள் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு பர்டிகுலர் ஹேபிட்டையோ ஒரு நிரந்தரமான சிந்தனை மாற்றத்தையோ அங்கே கொண்டு வரீங்க. அந்த ஏரியா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிறதுக்கப்புறமா. ஸோ அது மாதிரி தான் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும்போது அடையாளம் மாற்றப்படுது. இன்றைக்கி நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும், அந்த எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய நான் எப்படி இருப்பேன், அந்த நான்ற அந்த செல்ஃப் இருக்குல்ல, அது என்ன விதமான செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அதில் ஏதோ ஒன்றை எழுதி வச்சுட்டு படுத்துட்டு நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு அதுக்குண்டான ஏதாவது ஒரு சின்ன செயலை செஞ்சு பாருங்கள். அந்த அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டச் பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த அடையாளத்தை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட என்ன அடையாளத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் அதுக்கு உண்டான ரிப்ளை கொடுக்குறேன். நன்றி.